உனக்கு கல்லெல்லாம் கொத்திடும் காலில். நான் ரொம்ப நாள் ஆச்சுமா தோட்டத்துக்கு போய், நான் போயிட்டு வரேனே ப்ளீஸ். சரி போ, நீ அப்பா கூட இரு. அங்கே மாடெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவாங்க, ஃபுல்லாகவே நிற்கி செலப்ரேஷன் தான் மாட்டுக்கு. அதனால நீ அப்பா கூட இரு, எங்கேயும் தனியாக போகாத. அங்கே ஃபுல்லாக கல் முள்ளா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அட என்ன இவ்வளோ பெரிய மாடா இருக்கு. அப்பப்பா பாட்டி வீட்டுக்கு வந்தா தானே தெரியும். மாடெல்லாம் பெருசாயிடுச்சு. அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க? பண்ணிட்டு பண்ணிட்டோம். இங்கே அங்கெல்லாம் போகாத, நீங்கள் வா. அங்கெல்லாம் ஃபுல்லு கல் முள் மாடுகள்லாம் இருக்குல்ல. மாடு எதனா வந்து ஒன்று முட்டிடுச்சுன்னா எப்படி நம்ம கிட்ட பதில் சொல்லுவேன்? நம்ம மாடம் இது இவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம் பண்ணிட்டு, நம்ம மாடே தான் பாட்டிலாம் வளர்க்குறாங்க இல்லையா, அதே தான். இப்போ மாட்டு பொங்கல் வேறு இருக்குது அடுத்த நாள். இப்போ ஃபுல்லாக அதை நம்ம டெக்கரேட் பண்ணி குளிப்பாட்டி எல்லாம் பண்ண போகிறோம். பாரு கொஞ்ச நேரத்தில் மாடு எப்படி தக தகன்னு இருக்க போகுதுன்னு. பாரு நம்ம சென்றாசை சூப்பராக இருக்கும். வா, நம்ம மாடா இது அப்படியே மாத்திட்டீங்களே சின்ராசு. ரொம்ப அழகா இருக்க. ஹாப்பி பர்த்டே சின்ராசு. ஆமாம் 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 ஆமாம். அட சொல்லுடா. ஓடிக்கிட்டே இருக்கியே, என்ன பண்ண? நாங்களாம் தோட்டத்துக்கு போய் மாடை பார்த்தோமே, மாடெல்லாம் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மாட்டு பொங்கல்ல சூப்பராக இருக்குது மாடெல்லாம். சூப்பரு. எல்லாரும் கீழே இருக்க ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். பொங்கல் செலிப்ரேஷன் அடுத்த மாட்டு பொங்கல் என்ன ஆச்சுன்னு தெரியும். நான் போய்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். அங்கே இன்னொரு மாடு வேறு இருக்குது, அதையும் நான் போய் பார்த்துட்டு வரேன். பாய்.